ஸோ இன்டீரியரை வந்துட்டு நம்ம கார்பெண்டரை வச்சு சைட்டில் பண்ணலாமா இல்லை ஃபேக்ட்ரி மேட் போயிடலாமா? இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம கிளைண்ட்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம சைட்டில் ஏன் வந்துட்டு கார்பெண்டரை வச்சு பண்ணணும், நம்மளுக்கு டைம் டிலே ஆகும், கிளம்ஸி ஆகும், இதே இது வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி மேட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட்ரி மேட்டில் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆர்கிடெக்சரலாக அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணால் அது நீங்கள் கார்பெண்டரை வச்சு சைட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். நீங்கள் ஃபேக்ட்ரி மேட்டில் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கரெக்டான டைமென்ஷன் எடுத்துருவாங்க, வாலோட கிராஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்துட்டு செஞ்சுட்டு சைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ மேலேயும் சைட்லேயும் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு கிராஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டம்மி அடிப்பாங்க. ஸோ அந்த டம்மி வந்துட்டு அந்த பாக்ஸ் அடித்தது போக மிச்சம் சுற்றி இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டம்மி தெரியும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. அது போக வந்துட்டு லேமினேஷன் ஒட்டினதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரூ எல்லாமே டோர் திறந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்க்ரூஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி என்ன பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பிளைவுட் சொல்லிட்டு வந்திருக்கலாம், அதே பிளைவுட்டில் தான் செஞ்சுருக்காங்களாங்கிறது தெரியாது. அது போக வந்துட்டு லேமினேஷனுமே என்ன திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சைட்டுக்கே வந்து இறங்கும். ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியாது. அது போக வந்துட்டு நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு அது தொங்காது, எதுவும் நாளைக்கு பிரேக்கேஜ் ஆகாது. பட் ஃபேக்ட்ரி மேட்டில் பண்ணுறப்போ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்களாங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சைட்டில் கார்பெண்டரை வச்சு பண்ணுறதுனால நான் நெகட்டிவ் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் கார்பெண்டரை வச்சு பண்ணுறப்போ நமக்கு டைம் டிலே ஆகும், அதே மாதிரி சைட் கிளம்ஸி ஆகும். அது போக வந்துட்டு அவங்க லேமினேஷன் ஒட்டுறப்போ கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டணும், ப்ராப்பரான கம்மு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வெயிட் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதை காய விடணும். அப்படின்னா தான் வந்துட்டு லேமினேஷன் பீல் ஆகாமல் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம குவாலிட்டி நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபேக்ட்ரி மேடும் போகலாம், கார்பெண்டரை வச்சு பண்ணலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு அதுக்கேற்ற ஸ்பேஸை வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணி பண்ணணும்.